ஹலோ. எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேக்குதா? இஸ் இட் கிளியர்? ரிப்ளை பண்ணுங்க. எஸ் கிளியர். ஓகே கிரேட். ஓகே. என் பேரு திபாஷினி, என்னோட லைஃப் பார்ட்னர். என் பேரு துஷாந்த், என்னோட லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் திபாஷினி. ஓகே சாரி. சரி சரி, எல்லாம் சிரிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. டைமண்ட் முத்து அண்ட் டைமண்ட் ஷீலா, இவங்களுக்கு மிக்க நன்றி. ஓகே, நேரம் கடத்தாம நான் என்னோட ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்லைட் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே. ஓகே. ஓகே, என் பேரு வந்து துஷாந்த். பிசினஸ் பண்ண வந்து திபாஷினி. ஓகே. எங்களுக்கு இந்த பொண்ணான வாய்ப்பு கொடுத்தது வந்து என்னோட அப்பா அம்மா, சிங்கர் நம்பர், என்னோட மென்டோ வந்து மிஸ்டர் ரோபர்ட் அண்ட் ஸ்டெலாலாம். ஸோ ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம்மா. ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்து என்னன்னா, why busy people choose to do MWay. ஸோ இது டைமண்ட் முத்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த டாபிக் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. எங்களால முடிஞ்சது இன்புட் வந்து நாங்க நாங்க ஷேர் பண்றோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்ட்டு நாங்க நம்புறோம். ஸோ நம்ம போறதுக்கு முன்ன எங்களோட பேக்ரவுண்ட். ஸோ நான் வந்து துஷாந்த் சிங்கரோலோ, என்னோடையும் இது என்னோட ப்ரொஃபைல் அண்ட் ஆல்சோ மை வாய்ஸ் ப்ரொஃபைல்லாம் திபாஷினி விக்னேஸ்வரன். ரெண்டு பேரும் வந்து எதுல இருக்கோம்னா, ஒரு ஃபார்மசி துறையில இருக்கோம். நம்ம ஒரு ரிட்டைல் ஃபார்மசி அண்ட் ஹோல்சேல் ஃபார்மசி வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. Okay. We are also second generation in the business. We inherited the business. அதாவது வந்து இது வந்து என்னோட அப்பா அம்மா கிட்டே இருந்து வந்து இந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துச்சு இந்த பிசினஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ஹெரிட்டபிள் பிசினஸ்னு சொல்றது வந்து இப்ப நாங்க வந்து ஒரு வந்து லிவிங் எக்ஸாம்பிள்லாம். ஸோ வந்து இது யாரு வந்து இங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த பிசினஸ்ல வந்து இது வந்து இன்ஹெரிட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். ஓகேயா? ஸோ நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன வந்து இதுதான் வந்து ஹவு டு வி மேனேஜ் அவர் டைம். இதுதான் மெயின் திங் வந்து வி வாண்டட் டு ஷேர். ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கும்ட்டு நம்ம நம்புறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஸி பிஸின்னு சொல்றதுக்கு எப்படி டிஃபைன் பண்றது? எல்லாரும் பிஸி தான். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாரும் வந்து அவங்களும் அதெல்லாம் ஃபேமிலியும் பார்க்கணும், ஒர்க் லைஃப்பும் இருக்கும், பிஸ்னஸும் செய்யணும். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து எல்லாரும் பிஸி தான். இப்ப எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த பிசினஸ் செய்யறதுக்கு வந்து ஏன் வந்து பிஸி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் இந்த வி ஆர் ஆஸ் அ ப்ரொஃபஷன் வந்து வி ஆர் ஃபார்மசிஸ். ஸோ ரெண்டு பேரும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ஃபார்மசி வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்டாகவும் இருக்கோம். இப்போ வந்து படிச்சுக்கிட்டும் இருக்கோம். ஐம் டூயிங் மை பிஹெச்டி. தென் நம்ம வந்து HRDF accredited trainer also. So we do training also for corporate companies. அப்புறம் அடுத்தது வந்து ஓகே, சில பேர் சொல்லுவாங்க சிங்கிள்னா ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து வி ஆர் மேரிட். நம்மளுக்கு ஒரு ஒரு பையன் இருக்கான், 5 வயசுல பையன் இருக்கான். ஸோ சில பேர் சொல்லுவாங்க வந்து பையன் இருக்கிறதுனால சில பேர் வந்து ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வி திங்க் இது வந்து நம்ம பிஸி ஸ்கெடியூலுக்கு வந்து இது வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு நம்ம நம்புறோம். ஸோ ஃபேமிலி லைஃப். அடுத்தது வந்து and we are doing MBA business also.
ஸோ இந்த 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 பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அடாப்ட் பண்ணி இதுல வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சருக்காக வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து வி திங்க் டைமண்ட் முத்து வந்து என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து கேன் டிஃபைன்லாம், இது வந்து ஒரு பிஸி லைஃப்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்ட்டு வந்து டைமண்ட் முத்து வாண்ட் அஸ் டு ஷேர். அதனால வந்து ரொம்ப பேர் வந்து எப்படி மேனேஜ் பண்றது டைம்னு சொல்லிட்டு மேபி இது வந்து ஒரு பெனிஃபிஷியலா வந்து போய் சேரும்னு சொல்லிட்டு அது அவர் நினைக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்ல, நீங்களும் வந்து பிஸியா தான் கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து வேற வேற கமிட்மெண்ட் இருக்கும், வேற வேற டாஸ்க் இருக்கும். உங்களுக்கும் வந்து இப்படி இருந்தா தான் பிஸின்னு இல்லை. ஈவன் நீங்க வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மேபி உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கமிட்டட் வித் யுவர் ஒர்க், ஃபேமிலி, ஆல் திஸ். ஸோ நம்ம பார்ப்போம் நாங்க வந்து எப்படி செய்யறோம், எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஸோ வை எதுக்கு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து போய்கிட்டு இருக்கிறப்போ வந்து ஏன் வந்து நம்ம வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் எதனாலதான் வந்து டு ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் திங். நம்ம வந்து டைம் வந்து ரைட்டா மேனேஜ் பண்ணலன்னா வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனா வந்து ஆயிரும். எப்படி எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது, எல்லாமே ஒன்னா வந்து சேர்ந்துரும். எது முடிக்கிறது எது ரெண்டாவது முடிக்கிறதுன்னு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ இதனால நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து அதனாலதான் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி குரூஷியல். ரெண்டாவது வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நம்ம பார்த்தோம்னா வந்து நான் எப்பயுமே என்னை கேட்டுக்கிறது வந்து ஒரு கேள்விதான். இப்போ வந்து சில பேர் வந்து நிறைய விஷயம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப விஷயம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்கு, நம்மளுக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. பட் அவங்க வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட கூட சம்பாதிக்க முடியும், நம்மளோட கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்களால கூட செய்ய முடியும். இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா அவங்க மட்டும் எப்படி செய்யறாங்க, மத்தவங்க வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும். அப்ப நம்ம நல்லா பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து டைம் வந்து நல்லா கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ண தெரியும். அது ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னொன்று, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம நல்லா செஞ்சோம்னா வந்து வி கேன் அச்சீவ் கோல். இந்த அச்சீவ் கோல்னு சொல்றப்ப வந்து நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம கோல்ல வந்து அடையிறதுக்கு வந்து கண்டிப்பா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனாலதான் வந்து நீங்க வாயின்னு கேட்டீங்கன்னா ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு ரீசன். ஓகே, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பொதுவாவே எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சேலஞ்சஸ், ஒரு தடை இருக்குன்னா வந்து இது ரெண்டு தான். ஒன்னு ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து தள்ளி போடுறது. ஒரு விஷயம் வந்து அப்புறம் செய்வோம், பிறகு செய்வோம் அப்படின்னு தள்ளி போடுறதுனால நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து எங்க போய் நிக்கும்னா வந்து ஒரு பெரிய மலையா வந்து செஞ்சு முடிக்காத வேலைகள் வந்து ஒரு பெரிய மலையா வந்து போய் நிற்கும். அந்த டைம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். பிகாஸ் நம்ம என்ன செய்யணும்னா தள்ளி தள்ளி போடுறோம் எல்லா விஷயத்தையும். ஸோ இது நம்ம வந்து எப்படி வந்து இது வந்து ஓவர் கம் பண்றதுன்னா வந்து ஒரு வேலையை நம்மளால ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியாட்டி கூட மேபி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ரதர் தேன் எல்லாத்தையும் மொத்தமா செய்யாம ஃபுல்லா தள்ளி போடுறதோட எது சின்ன விஷயம் முடிக்க முடியுமோ அது வந்து நம்ம முடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து முடிச்சுட்டு வந்தோம்னா எண்ட் ஆஃப் த டே வந்து இது ஃபுல்லா வந்து முடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மெயினான ஒரு எப்பயுமே நம்ம வந்து தள்ளி போடுறது வந்து ஒரு ஒரு சேலஞ்சஸ்லாம். ரெண்டாவது வந்து டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷனும் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய தடங்களா இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் சொல்றப்ப வந்து என்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கோலை நோக்கி போய்கிட்டு இருப்போம், ஏதாச்சும் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்ப வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். தப்புன்னு இல்லை, லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஓகே புது படம் வந்திருக்கு போய் பார்க்கலாம், இல்ல ஓகே ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஒரு ஃபேமிலி கேதரிங் இருக்கு,
இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து வரும். நம்ம வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்றதுனால நம்ம கரெக்டா ஸ்கெடியூல் பண்ணி கரெக்டா வந்து டைம் கரெக்டா மேனேஜ் பண்ணோம்னா போகலாம். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம கமிட் பண்றப்ப வந்து இது என்ன ஆகும்னா வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா நம்ம அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டாஸ்க் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்திருப்போம். பட் இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால அந்த வேலையை வந்து அன்னைக்கு வந்து நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். அதனால வந்து இது தள்ளி போக ஆரம்பிக்கும். ஸோ இது இது ரெண்டு தான் பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா வந்து இது ஒரு பிரின்சிபல் இருக்கு. இது ஒரு ஃபேமஸ் பிரின்சிபல். இது வந்து நான் கிரியேட் பண்ணல. இது மேமா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிரின்சிபல். அதாவது எப்படின்னா வந்து ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ வந்து ஒரு வேலை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து முக்கியமான வேலை அப்படின்னா வந்து அண்ட் அது வந்து ஒரு அர்ஜென்ட், அதாவது வந்து அவசரமா செஞ்சு ஆகணும். முக்கியமான வேலை அவசரமா செஞ்சு ஆகணும்னா அது உடனே செய்யணும். இது வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அதே அந்த அந்த வேலை வந்து இம்பார்ட்டன்ட் ஆனா வந்து அவசரம் இல்லை, தள்ளி போட்டு செய்யலாம் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, லெட்ஸே வந்து ஃபேமிலியில வந்து அதாவது வந்து என்ஜாய்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லல. லைக் வந்து ஒரு நீங்க வந்து ஒரு டேட் லைனை வந்து லீகான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லேட் டேட் லைனை வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா யூ கேன் ஸ்கெடியூல் இட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா வந்து ஓகே அது இம்பார்ட்டன்ட் தான், ஃபேமிலி டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இப்பொழுதுக்கு வந்து உங்க டேட் லைன் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து அது வந்து எந்த கேட்டகரியில போகும்னா நாட் அர்ஜென்ட்ல போகும். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா அழகா ஒரு நாள் வந்து கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணி ஓகே இந்த நாள் போகலாம் அப்படின்ட்டு வந்து நீங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி செய்யறப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச டைம்ல வந்து உங்களோட கோல் வந்து நீங்க வந்து அடையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கீழே இங்க பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் இல்லை, ஆனா அது வந்து அர்ஜென்ட். அதாவது நீங்க இறங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்த இம்பார்ட்டன்ட் வந்து முக்கியம் இல்லை, நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அது செஞ்சு ஆகணும், ஒரு முக்கியமான விஷயம். இது என்ன செய்யலாம்னா நம்ம இப்ப இப்ப என்னோட சுச்சுவேஷன்ல வந்து நான் வந்து என்னோட மனைவி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பேன், டெலிகேட் பண்ணுவேன். உங்களால செய்ய முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு டெலிகேட் பண்ணுவேன். அது செஞ்சு ஆகணும், ஆனா வந்து நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க டெலிகேட் ஒன்னொரு ஆளை வந்து ஹெல்ப் கேட்கலாம் செய்யறதுக்கு அந்த மாதிரி. ஸோ கடைசி வந்து நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யூ கேன் டிலீட்லாம். இது வந்து தேவையில்ல, வேல்யூ ஆட் பண்ணாது நம்ம லைஃப்ல. ஸோ இது வந்து நீங்க வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். டைம் வந்து நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப டிராஸ்டிக்கா வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்தணும் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் சின்ன சின்னதா வந்து நீங்க வந்து இது வந்து சின்ன சின்னதா வந்து வீட்டு வேலையில இருந்து ஹவுஸ் ஹவுஸ்ல இருந்து பிசினஸ் பில்ட் பண்ற வரைக்கும் வந்து இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்ளை பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்ப நாங்க வந்து அந்த மாதிரிதான் செய்யறோம். லைக் வந்து அன்டில் எப்படின்னா வந்து நாட் இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தா கூட நம்ம அது வந்து என்னது ஞாபகத்துல கூட வச்சிருக்க மாட்டோம். இது வந்து ஞாபகம் வச்சிருக்கு தேவையில்லைன்னா வந்து கூட நம்ம அது வந்து ரிமெம்பர் பண்ண அது ஞாபகத்துக்கு கூட வச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் பீஸ்னஸ் இருக்கும், அண்ட் யூ கேன் டூ வேல். அந்த டைம் வந்து நல்லா மேனேஜ் பண்ணலாம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து காமன் மிஸ்டேக். ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண பார்ப்பாங்க. மல்டி டாஸ்கிங் ஒரே சமயத்துல வந்து 2 3 வேலை செய்ய பார்ப்பாங்க. இட்ஸ் குட், இட்ஸ் குட் செய்யலாம். ஆனா வந்து இது இது இந்த மாதிரி செய்யறதுனால என்ன நடக்கும்னா வந்து தப்புகள் நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூ ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங். ஒரு வேலையில வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அங்க இல்லாதனால வந்து சமயத்துல வந்து சின்சாயா செய்ய ஆரம்பிப்போம். அல்லா கடார்னு சொல்லுவாங்க மலையில. ஸோ அந்த மாதிரி செய்யற பட்சத்துல வந்து என்ன நடக்கும்னா ரொம்ப ஏரர் நடக்கும். ஒரு ஆப்டிமமான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்காது, அண்ட் கொரெக்ஷன் செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் எஃபர்ட்லாம் வந்து வீணாக ஆரம்பிக்கும். ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்றதுனால. பட் சில பேர் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ குட் அட் இட், ஓகே,
ஆனா சில பேர் வந்து முடியாதனால வந்து இது மல்டி டாஸ்கிங் பண்றதுனால ரொம்ப ஏரர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து வெரி காமன் திங்லாம் இது நாட் செட்டிங் பவுண்டரிஸ். அதாவது நம்ம வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நோ சொல்றதுக்கு பயப்படுவோம். ஐயோ மனசு புண்படுத்துறோம், மனசு புண்படுத்திருமோ, ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நோ வந்து சொல்ல மாட்டோம். அதான் சில லீடர்ஸ் வந்து சொல்லுவாங்க டேர் டு சே நோ அப்படின்னுவாங்க. நோ சொல்றதுக்கு வந்து ஒரு டிகிரி வேணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எது வந்து நம்மளால கமிட் பண்ண முடியலையோ இல்ல நம்ம கோலுக்கு வந்து அது எந்த வேல்யூவும் ஆட் பண்ண மாட்டேங்குதோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்க தைரியமா, பிகாஸ் திஸ் இஸ் யோர் லைஃப், நம்ம லைஃப் பாருங்க, நம்ம தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்ட்டு. வேற ஆளுக்காக நம்ம பார்த்து நோ சொல்லாம எல்லாத்துக்கும் ஆமா சாமி எஸ் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில வந்து நம்ம என்னதான் செய்யறோம்னு நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ இதனாலதான் வந்து நம்ம என்னாலையும் என் மனைவியாலையும் வந்து இந்த பிசினஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா நாங்க ரொம்ப நோ சொல்லுவோம். மெயின்லி வந்து இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு, பிகாஸ் நம்மளோட ஃபேமிலி எல்லாம் பெரிய ஃபேமிலி. ஸோ கண்டிப்பா ஒரு மாசத்துல வந்து கண்டிப்பா பர்த்டே ஃபங்க்ஷன் 3-4 இருக்கும். ஸோ நினைச்சு பாருங்க எல்லாத்துக்கும் போனோம்னா என்ன ஆகுறது. ஸோ இந்த மாதிரி வந்து வி சே நோ. இது வந்து நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேபி நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது இது கொஞ்சம் செஷன் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, என் பேர் திபாஷினி. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூஷ் வந்து ரஃப்லி வந்து ஒரு 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 பிஸி பர்சன் வந்து எப்படிலாம் டைம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. பட் இது எல்லாத்த விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் காலையில் 7 மணிக்கு கிளம்பணும் வீட்லேருந்து. பையனை போய் ஸ்கூலில் அனுப்பி வேலைக்கு போயிட்டு ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டு இப்போ வந்து மீட்டிங்கில் மணி 9க்கு மேலே ஆச்சு, இன்னும் குளிக்கல. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஓடுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிக் வாய் வந்து இருக்கணும். ஒரு பிக் வாய் இல்லாமல் யாருமே வந்து லைக் இவ்வளோ எஃபர்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ நம்ம ஓடுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பிக் வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களோட பிக் வாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மசிஸ்டோட சேலரி எவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. $7K. Okay. Any other guess? 5K? 5,000? Okay, good. Okay. 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 எங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸோட இன்கம் இது வந்து ஆனுவல் இன்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 165,000 கிட்ட வரும். ஸோ இது வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா இதை விட குறவா வரும். இல்லை ஒரு சீனியர் ஃபார்மசிஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இதை விட கூட கூட உங்களால் இன்கம் வரும். ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க இன்கம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு எம்பிஏ செய்யணும், என்ன நெசசிட்டி இருக்கு, லைக் எம்பிஏ செய்யணுமா இதுக்கப்புறம்னா? கண்டிப்பாக செய்யணுங்க. எங்களை வந்து எம்பிஏ செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நீங்கள் ஒரு ஃபவுண்டர் பிளாட்டினம் போனீங்கன்னா உங்களோட இயர்லி இன்கம் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டை விட கூட தானே இருக்கு. இது வந்து ஃபவுண்டர் பிளாட்டினம்க்கு. அதுவே நீங்கள் ஒரு எமரலாக இருந்தீங்கன்னா உங்கள் இயர்லி இன்கம் ஒரு 200,000 இருக்கும். நான் சொல்கிறது எமரலுக்கு. ஃபவுண்டர்ஸ் எமரலாக இருந்தீங்கன்னா இதை விட ரொம்ப அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. என் கடைசியாங்க நம்ம டைமண்ட் போயிட்டோன்னா 500,000ங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 165,000க்கும் 500,000க்கும் ஒரு பெரிய கேப் இருக்குங்க. ஸோ வை நாட்? ஏன் நம்ம வந்து இருக்கிற சேலரியை வச்சுக்கிட்டு இல்லை ஏன் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு சந்தோஷப்படணும்? லைக் நம்மளால வந்து கூட சம்பாதிக்க முடியும்னா நம்ம அதை செய்யலாமே. அண்ட் எங்களை வந்து டிரைவ் பண்ணுற ஒரு விஷயம் லைக் ஏன் வந்து எம்ஏ வந்து ஒரு ஒரு பிளான் பியாக நாங்கள் வச்சுருக்கோம்னா நிறைய விதமான இன்கம் இருக்கோங்க. ஆக்டிவ் இன்கம், போர்ட்ஃபோலியோ இன்கம், இன்னும் பல இன்கம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச இன்கம் வந்து
பேசிவ் இன்கம். ஏன் இது எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா எங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிவ் இன்கம் மூலியமா மட்டும்தான் எங்கனால இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியும்னு நாங்க நம்புறோம். அண்ட் செகண்ட் கண்டிப்பாங்க நம்ம உழைக்கிறது எல்லாமே நம்ம ஃபேமிலி, நம்மளுக்கு அடுத்தது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம எம்வே பிசினஸ் செய்யறதுனால நம்மளோட இன்கம் வந்து நம்ம அடுத்த வர போற தலைமுறைக்கு நம்மனால வந்து பாஸ் டவுன் பண்ண முடியும்னா வை நாட்னா ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது? நீங்க ஒரு ஒரு கன்வென்ஷனல் பிசினஸோ ஒரு வீடோ எது கொடுத்தா கூட ஒரு செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷனுக்கு மேல அது வந்து இருக்குமானே நம்மளுக்கே தெரியாது. ஆனா எம்வே வியாபாரம் வந்து ஒரு 6 தலைமுறைக்கு வந்து அவங்களால பாஸ் டவுன் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வி ஆர் த லிவிங் எக்ஸாம்பிள். என்னோட பேரண்ட்ஸ் இன் லா இந்த பிஸ்னஸ் செஞ்சாங்க. இந்த பிஸ்னஸ் அப்படியே எங்களுக்கு இன்ஹெரிட் பண்ணாங்க. இப்போ நாங்க செகண்ட் ஜெனரேஷனா இருக்கோம். என் பையன் தேர்ட் ஜெனரேஷனா இருக்க போறான். எங்களுக்கு வரப்போற அடுத்த தலைமுறை இந்த பிஸ்னஸோட இன்கம் வந்து என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் எங்களோட வந்து ரீசன். ஏன் டயர்டா இருந்தாலும் சரி, பிஸியா இருந்தாலும் சரி, எம்வேக்கு எங்கனால வந்து டைம் ஒதுக்கி நாங்க செய்றோம்னா இதுதாங்க எங்களோட காரணம். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு நம்ம நல்லா படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போறோம். நிறைய பேர் நீங்க வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்றப்பே அவங்க கொடுக்குற ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்னால பிசினஸ் செய்ய முடியாது. ஏன்னா, நான் என் வேலையில ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். நான் என் வேலையில ஏன்னா இப்பதான் வேலை ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுல நான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்க போறேன்ட்டு. ஆனா, உங்களுக்கு என்ன விளங்கலைன்னா, நீங்க வந்து ஒரு 30 வருஷம் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம். நீங்க வந்து ராத்திரியிலேருந்து காலையிலேருந்து ராத்திரிக்கும் மணிக்கணக்கா டைம் பார்க்காம நீங்க வேலை செய்யலாம். ஆனா, உங்களோட படிப்பு, உங்க வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஃபர்ட் எல்லாமே நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க கூடவே போயிரும். ஆனா, எம்வே பிசினஸ் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. இட்ஸ் a நெட்வொர்க்கிங் பிசினஸ். நீங்க உங்க எஃபர்ட்ட போட்டு ஒரு நெட்வொர்க்கை வந்து நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த வர 6 தலைமுறைக்கு வந்து அது போகுது. இந்த பாயிண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, எம்வே கண்டிப்பா செய்யாம இருக்கவே மாட்டாங்க. நெறைய பேர் நெனைக்கிறாங்க, இல்ல எனக்கு வந்து வொர்க் லைஃப்பும் என்னோட வொர்க்கும் லைஃப்பும் நல்லா பேலன்ஸ்டா தான் இருக்கு. அவங்க ஏன் அந்த மாரி அஸ்யூம் பண்றாங்கன்னா, நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போறேன். ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 7:30 மணிலேருந்து நான் தூங்குற வரைக்கும் என் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து வொர்க் லைஃப் வந்து பேலன்ஸா இருக்குன்னு நெனைக்கிறாங்க. பட் அவ் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை வந்து நம்மள லைஃப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருது. அதுதான் அந்த ட்ரூத். அது நெறைய பேத்துக்கு வந்து இன்னமும் விளங்காம இருக்கு. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷமா இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல தான் ஓயாம ஓடுனோம். இதுக்கு என்ன பலன்னு கிடைச்சீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் மந்த்லி எங்களுக்கு போனஸ்லாம் பூந்துகிட்டு தான் இருந்துச்சு. நாங்க அத என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அத தவிர எம்வே எங்களுக்கு என்ன குடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா போன மாசத்துல நாங்க போன அந்த நியூ பிளாட்டினம் செமினார் என்பிஎஸ்ன்றது. ஏன் வந்து அ நான் இத வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு 1 1/2 வருஷத்துக்கு உழைப்பு போட்டு நீங்க பிளாட்டினம் ஆனதுக்கப்புறம், எம்பி உங்களுக்கு குடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓடலாமே! உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ, நான் ஒரு சின்ன ஷேரிங் பண்றேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்பிஎஸ்ல போனதுல. ஸோ, எங்க கூட நீங்களும் சேர்ந்து வாங்க. ஸோ, லெட்ஸ் கோ டுகெதர். This is your captain speaking. We'll be arriving at our destination soon. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நெறையா லீடர்ஸ் வந்து ஷேர் பண்ணது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எம்வே கூட நீங்க ட்ரிப் போனீங்கன்னா, ஏர்போர்ட்ட விட்டு நீங்க வந்தோனே, நீங்க வந்து உங்க பேக்க பத்தி நீங்க கவலையே பட வேணாங்க. ஏன்னா, எம்வி ஸ்டாஃபே உங்க பேக்கெல்லாம் எடுத்து ஹோட்டல் ரூம் வரைக்கும் அவங்களே வந்து அ அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ, நீங்க உங்க ஹேண்ட் கேரி பேக்க மட்டும் தூக்கிட்டு நீங்க நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். ஸோ, இந்த பேக்க தூக்குறது வேல. இதுவே நம்ம சொந்தமா நம்ம டிராவல் பண்ணோம்னா, நம்ம பேக்க நம்ம தான் தூக்கிட்டு சுத்தணும் பாருங்க. பட் எம்வி நம்மளுக்கு அந்த கஷ்டத்த கூட குடுக்கல. ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு லீடர் சொல்றப்ப வந்து நான் நான் கேட்கிறப்ப,
எஸ் நல்லா இருக்கும்லன்னு தோணுச்சு. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணேன். லைக் நம்ம நான் ஒரு சாதாரண ஒரு ஃபார்மசிஸ்ட். ஆனா இவ்வளோ ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்குதான்னு நினைக்கிறப்ப வந்து ரொம்ப டச்டா இருந்தேன் நானு. ஓகே. ஒரு கிராண்ட் வெல்கம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க ஹோட்டல் ரீச் பண்ண உடனே என்ன மாரி வெல்கம் எங்களுக்கு கிடைச்சுச்சுன்னு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. சவுண்ட் கேட்கல அக்கா. ஓ! சவுண்ட் கேட்கலையா? ஓகே. ஓகே. இட்ஸ் ஓகே. நெவர் மைண்ட் தான். ஸோ பேசிக்கா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம அங்க போனப்ப ஒரு அந்த கொம்பங் பெர்ஃபார்மன்ஸோட வந்து எங்கள வந்து ஆ வழிநடத்தி கொண்டு போனாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்மளோட ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் ஜேசன் வந்து அங்க முன்னுக்கே நின்னு நம்ம கூட செக் இன் பண்ணிட்டு நம்மள வெல்கம் பண்ணாரு. ஸோ எனக்கு என்ன அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ஒரு கம்பெனி ட்ரிப் போறப்ப கண்டிப்பா வந்து நம்ம தான் அங்க சைட்ல நின்னுட்டு வரப்போற நம்ம பாஸ் வந்து நம்ம வெல்கம் பண்ணுவோம். பட் எம்வி பிசினஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம் நம்ம நடந்து வரோம். பாஸ்லாம் நம்மள வெல்கம் பண்றாங்க. ஸோ ஒரு ஜெனரல் மேனேஜரே வந்து நம்மள வெல்கம் பண்றப்ப வந்து, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். பட் அதுக்கு அவ்வளோ ஒரு ஆ இம்ப்ரஷன் வந்து குடுக்குது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் கண்டிப்பா நம்ம ரூம். சவுண்ட் கேட்குமான்னு தெரியல. பட் யூ கேன் சீ த வீடியோல. ஸோ இதுதான் எங்களோட ரூம். நான் தங்குன ரூம். ஸோ நான் ஒரு வெஸ்டினோட வெப்சைட்லயும் சரி, booking.comலயும் பார்க்குறப்ப, இந்த ரூம் வந்து ஒரு 3 ராத்திரிக்கு 4 டேஸ் 3 நைட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2500 காஸ்ட் பண்ணுது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லக்ஸுரியான ஒரு ஸ்டே. ஸோ இப்ப என்ன கேட்டீங்கன்னா, பர்சனலா நான் இவ்ளோ காசு வந்து ஒரு என்னோட அக்காமடேஷனுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. நான் கண்டிப்பா ஒரு பெர் நைட் ஒரு 200 அந்த மாரி தான். கொஞ்சம் பட்ஜெட்டிங்ல போவும். ஏன்னா, நம்மளுக்கு மத்த விஷயம் இருக்குல்ல பார்க்கறதுக்கு. லைக் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் பண்ணுவோம். பட் எம்வி கூட போறப்ப, எம்வி நம்மளுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டிங்கும் செய்ய மாட்டேங்குது. தே கிவ் அஸ் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பா சாப்பாடு. எம்ஏல போனீங்கன்னா, கட் ரிசெட், டயட்டிங் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லங்க. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் 5 வேள சாப்பாடு குடுக்குறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸ், லஞ்ச், டீ பிரேக் அண்ட் ஆல்சோ டின்னர். 5 வேள சாப்பாடு. அண்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே புஃபே தான். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியில வந்து உங்களுக்கு ஒரு விருந்தே நடக்கும். அண்ட் ஒவ்வொரு டின்னரும் அவங்க வந்து பார்த்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு டின்னர்லயும் அவங்களுக்கே வந்து நான் இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கேன். நான் எம்ஏக்கு இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கேன்னு உங்களுக்கே தோணிக்கிட்டே இருக்கும். அவ்ளோ ஒரு ஒரு அம் அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கிறப்ப, ஆம் அண்ட் பிசைட்ஸ் தட் நெறைய லீடர்ஸ பார்த்தோம். நெறைய டிஃபரெண்ட் ப்ரொஃபஷனல்லேருந்து. ஸோ நெறைய சக்சஸ் ஸ்டோரீஸ்லாம் ஷேர் பண்ணோம். எப்படி செஞ்சாங்க? அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? ஸோ இதெல்லாம் வந்து ஆ எங்கனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த 1 1/2 வருஷம் நாங்க வந்து கிவ் அப் பண்ணாம ஆ ஓடுனதுக்கு, இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அப்ரிசியேஷன் மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஆ இன்னும் கூட ஓடுறோம். ஏன்னா அடுத்தது ஏஎல்எஸ் எல்லாம் வரும். அண்ட் ஒரு என்பிஎஸ்க்கு இவ்ளோ இந்த அளவுக்கு நம்மள பார்த்துக்கிறாங்கன்னா, ஏஎல்எஸ் ட்ரிப்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு நெனச்சு பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ அதனாலயே கூட ஓடுறதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து துஷ் வந்து கடைசியா கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? ஃபுல் ஸ்கிரீன்? ஆ
ஓகேங்க. ஸோ நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து நம்மளோட ட்ரீப் எல்லாம் ஷேர் பண்ணேன். பட் இந்த முக்கியமான கட்டம் ஓகே நம்ம எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், என்பிஎஸ்க்குலாம் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா ஒரு 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 நட்ஷல்ல சொல்லணும்னா, ஒரு கன்க்ளூஷனா வந்து சொல்லணும்னா, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து போறவங்க ஒரு ஆளும் இது வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிசியேஷன் வந்து என்னன்னா வந்து முதல் மிஸ் திபாஷ் நீங்க சொன்ன மாதிரி தான். இங்க வந்து இவ்வளோ 1.5 வருஷமா நம்ம வந்து எம்ஏ பிசினஸ் செஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா வந்து பீப்புள் அப்ரிஷியேட். அவங்க வந்து அது வேற லெவலுங்க. அவங்க செய்யற ஒரு விஷயமும் லக்கேஜ்ல இருந்து நம்ம அரைவல்ல இருந்து நம்மளோட அக்கமடேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது பாக்குறப்ப வந்து நம்ம வந்து சோ கிஃப்டட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ இது வந்து நீங்க அனுபவிக்கணும். கண்டிப்பா நீங்கெல்லாம் வந்து யார் ஒண்ணு வந்து என்பிஎஸ் போலியோ கண்டிப்பா இந்த மாசம் வந்து ஒன்னும் ஸ்டில் காட் டைம். கண்டிப்பா வந்து நீங்க யூ ஷுட் ட்ரை. அடுத்தது வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி. இது வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காதுங்க. அப்ரிசியேஷன் யார் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வேலை செய்யற இடத்துல வெளியே எல்லாம் கொடுக்கலாம் என்னது அப்ரிசியேஷன். பட் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து எம்யூல வந்து நீங்க நல்லா பார்க்கலாம். இது வந்து நீங்க போனீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஃபைட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அதோட மேஜிக் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப தே ஸ்பெண்ட் ரியலி அலாட். அந்த 4 நாள் ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேர்ட் வந்து மோட்டிவேஷன். இது மோட்டிவேஷன் என்னன்னா, அங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் நீங்க போயிட்டு வந்தீங்க என்பிஎஸ்க்கு, உங்களுக்கு தெரியும் நீங்க எடுத்த டிசிஷன் எம்யூ செய்யறதுக்கு வந்து அது வந்து தப்பு இல்லை, கரெக்டான ஒரு டிசிஷன். பிகாஸ் இட் ரியலி மோட்டிவேட்ஸ் யூ. ரொம்ப பேர் யங் பீப்புள், மிடில் ஏஜ், எல்டர்லி பீப்புள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. தே வில் ஷேர் தியர் ஸ்டோரி. அண்ட் அங்கே வந்து செமினார் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை வந்து வரும். அடுத்த லெவலில் போகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் 4வது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர்கிட்ட பழகணும்னு சொன்னோம்ல, நிறைய பேர்கிட்ட வந்து பழகணும், பேசணும் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து எம்பசைஸ் பண்றது, இது செய்யணும், இதுதான் முக்கியம், நம்ம பிசினஸ்ல இது முக்கியம் அப்படின்னா வந்து என்னன்னா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரிலேஷன்ஷிப். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ப்ராஸ்பெக்ட், கஸ்டமர், நம்மளோட அப்லைன், டவுன்லைன், ஃப்ரண்ட் லைன், இவங்கள்ட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலே இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ நீங்க ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நம்ம அங்கே பார்த்து பேசினது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தடுங்களா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா சிட் வித் யோர் அப்லைன், செக் பேக் வித் தேம், பில்ட் த ரிலேஷன்ஷிப். இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் கடைசியா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைட் இருக்கு. இது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ இவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து நான் நினைக்கிறேன் நான் போன இடத்துல வந்து 100 பிளாட்டினம் வந்திருந்தாங்க. பட் இவங்க தான் வந்து சாம்பியன் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து வயசு 91 வயசு அண்ட் ஷி அச்சீவ்ட் பிளாட்டினம்ஷிப். ஸோ இவங்கனால முடியும்னா, அண்ட் இவங்க வந்து இப்போ எம்யூல சேரல, ரொம்ப நாளா எம்யூல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நியூட்ரலைட் அம்பாசிடர்லாம். அவங்க வந்து மேமங் மக்கள் நியூட்ரலைட் கோவிட் டைம் வந்து பார்க்ல வாக் போறப்ப வந்து அங்க ப்ரொஸ்பெக்டிங் பண்ணி பிசினஸ் வந்து பில்ட் பண்ணி அவங்க இப்போ வந்து போன வருஷம் வந்து பிளாட்டினம்ஷிப் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 91 years old. ஸோ இவங்கனால முடியும்னா கண்டிப்பா என்னால உங்களால எல்லாத்தினாலையும் கண்டிப்பா முடியும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யோர் டர்ன்லாம். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா எல்லானாலும் முடியும். நம்பிக்கையோட செய்யுங்க. தேங்க்யூ.